நீ பேசுறத கேட்ட உடனே கட்சிக்காக எனக்கே தீ குளிக்கணும்னு தோணுச்சுப்பா. மாமா, அது இந்த கட்சி கூடிய கையில பச்சை குத்திட்டு தலைவர் படத்தை காலரில் போட்டு வீட்டில் வச்சிருப்பாங்க பாத்தியா, அவங்க செய்யற வேலை நம்ம இல்ல. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சீமானை அண்ணனாக அவங்க பார்த்தவங்க எல்லாம் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. சீமானை சுற்றி ஒரு பெரிய ஒரு நிழல் அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு சுத்தி இருக்கிறவங்க. நம்ம கூட சொல்லுவாங்க, அவங்க என்ன வேணா சொல்லட்டுங்க. கட்சி விட்டு வெளியேறினவங்க வந்து அண்ணன் சரியா அவங்க கட்சியை கொண்டு போறாங்க, எல்லாம் சரியா இயங்குறாங்க, சிறப்பா இருக்கு, நான் தான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. உங்களுடைய சின்னம் பறிபோனதுக்கு அண்ணாமலை எப்படி காரணமாக முடியும்? தேர்தல் ஆணையம் வந்து அண்ணாமலை சொன்னா கேட்குமா என்ன? அண்ணாமலை எந்த கட்சி? பிஜேபி. பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்பு இல்லையா? பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு சம்மதம் இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிபோனதுக்கு அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும்? என்னைய சோதனை அனுப்பிவிட்டது யாரு? அதுக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு இல்லையா? பாஜகவுக்கு தொடர்பு இல்லையா? எதுக்கு என்னைய விசாரணை வந்து? எதுக்கு சோதனை? முதல் முறையாக பாஜக 5 ஆண்டு கால அதிகாரத்தை அனுபவிக்க காரணமே இந்த திமுக தான். அந்த 5 ஆண்டு காலம் பாஜக வந்து அதிகாரத்தில் இல்லைன்னா இன்னைக்கு நரேந்திர மோடின்னு ஒரு ஆள் இல்லை, இன்னைக்கு வந்து கட்சி இல்லை. அதிகாரத்தை பிடிக்கணும், கோடி கோடியா கொள்ளையடிக்கணும், பதவி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நிற்கக்கூடிய கட்சி இல்லை. அவங்க நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிராவா மாத்துறது. அது 100 ஆண்டுகள கனவு. அதுதான் 1925 RSS தொடங்கப்பட்டது. ஸ்டாலின் என்ன பேசுறாரு? இங்க நின்னுகிட்டு பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அங்க பெரிய ஆபத்துல அதாங்க. திமுகவுக்கு எப்போதுமே ரெட்டை நாக்குங்க. இங்க ஒண்ணு பேசுவாங்க, அங்க ஒண்ணு பேசுவாங்க. நீங்க கணிக்கவே முடியாது. லெப்ட்ல கையை காட்டுவாங்க, ரைட்ல இண்டிகேட் போடுவாங்க, ஸ்ட்ரைட்டா போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயல் போக முடியல. ஏன் போகல? ஏன் போக மாட்டேறாங்க? பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணம் உதயநிதி போறாரு. பன்வாரிலால் புரோஹித் யாருங்க? கடந்த ஆட்சி காலத்துல நிர்மலா தேவியோட பேசப்பட்டாரு, அடாவடித்தனம் பண்ணாரு, ஆய்வுன்னு கிளம்பினாரு, தமிழ்நாட்டு உரிமையில வந்து காலில் போட்டு மிரிச்சாரு. பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பஞ்சாபுக்கு போவாரு, வேங்கவேலுக்கு போக மாட்டீங்களா? பிடிஆர் ஒரு ஆளு, அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து நிறைய சொல்றாரு, இவர் ஒரு ஆள் தான் காசு கொடுக்காம வெற்றி பெற்றாருன்னு. அதுக்கு பிடிஆர் அப்படியே சிரிக்கிறார், அப்படியே சிலாகிக்கிறார். இது வெக்கமா இல்லையா? ஆமா, உண்மைதானே. ஒரு ஆள் தான் காசு கொடுத்து வெற்றி பெறல, பாக்கி எல்லாரும். அது கேவலமா இல்ல பெருமையா? சீட் பெல்ட் போடாம போயிட்டே அப்படின்னு. சரி, சீட் பெல்ட் போடணும்ல, போடாம தான் விளக்கு போடுவாங்கன்னு பார்த்தா அவர் பைக்கில் போயிருக்காரு. பைக்கில் போனதுக்கு சீட் பெல்ட் போடணுமா? இப்போ நடந்து போறவன் வாக்கிங் லைசன்ஸ் வச்சுக்கணுமா? கார்ல போறவன் ஹெல்மெட் போடணுமா? என்னங்க ஆட்சி நடக்குது? என்னங்க நிர்வாகம் நடக்குது? ஏதோ டெக்னிக்கல் எரரா கூட இருக்கு. ஒரு ஆளுக்கு இல்ல, இது பல பேருக்கு நடக்குது. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது? இந்த தேர்தலுக்கு முன்பாக வந்து நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. நாங்கள் சின்னமே இல்லாமல் பரப்புரை தொடங்கினோம். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து மக்கள் மன்றத்தை எடுத்துரைச்சோம். ஆனால் வாக்குப்பதிவு அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட இந்த சின்ன பறிப்புங்கிறது பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தலை. நாம் தமிழர் கட்சிக்கு தேடி போய் வாக்கு செலுத்தினாங்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் களத்தில் முழுமையாக வேலை செஞ்சோம், அர்ப்பணிப்போடு நின்னோம். அதில் வந்து தேர்தல் அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு பெருவாரியான மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. கடந்த முறை வந்து இளைஞர்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து குடும்பமாக நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தினாங்க. அதனால் களம் வந்து எங்களுக்கு சரியான களமாக இருந்துச்சு. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக ஒரு அசைக்க முடியாத ஒரு பேராற்றலாக மாறும் நம்புகிறோம். அதனால் முடிவுகளை எதிர்நோக்கியிருக்கோம். கடந்த கால தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை, நீங்கள் தேர்தலை அணுகும் விதம், அது வந்து இந்த முறை கொஞ்சம் ஒரு சோர்வு இருந்த மாதிரி தெரியுது உங்களுது நிறைய இடங்கள். எப்படின்னா, திமுக பரப்புரை பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்துச்சு. பிஜேபி பரப்புரை, அவங்க அந்த கூட்டணி அலைன்ஸ் பரப்புரை பெரிய அளவுக்கு பேசு பொருள். யார் பேசினா? ஊடகங்களும் அதே போல. ஊடகங்கள் யார் கையில் இருக்கு? ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக கையில் இருக்கு, மத்தியில் அங்கே வடக்க வந்து மோடி கையில் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பாங்க, இருட்டை பண்ணுவாங்க. ஒரு முதன்மையான காட்சி ஊடகம் வந்து மும்முனை போட்டின்னு செய்தி போடுது, நாம் தமிழர் கட்சி போட்டி போகிற செய்தியை மறைக்குது. அப்புறம் இருக்கிறப்ப பேச மாட்டாங்க. ஆனால் களத்தில் வந்து கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாங்கள் கடுமையாக பரப்புரை செஞ்சோம். இன்னும் சொல்ல போனால் திமுகவை விட அதிகப்படியாக பாஜக விமர்சித்து பாஜக தோல்விச்சு நாங்கள் தான் களத்தில் இருந்தோம். அதனால் வந்து களத்தில் வந்து கடந்த கால தேர்தலை விட அதிகப்படியாக நாங்கள் வெறி கொண்டு
அர்ப்பணிப்போட வேலை செஞ்சோம். நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள்லாம் பெரிய பின்புலம் இல்லை, எல்லாம் வந்து சாதாரண பின்புலம், படித்தவங்க, மண் மீது மக்கள் மீது பட்டு கொண்டவங்க, களத்தில் வந்து வீரியமாக செயலாற்றுறாங்க. அதன் விளைவை வந்து மக்கள் கொண்டாட தொடங்கினாங்க. மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை பெருசாக சிலாகிச்சு பேசினாங்க. திமுகவுடையோ அதிமுகவுடையோ பாஜகவுடையோ இந்த கூட்டணி கட்சியோட வேட்பாளர் பெருசாக பேசலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுமைகளாக பார்த்து மக்கள் அவ்வளோ பேசினாங்க, வாக்குகள் கொடுத்துக்கிறாங்க. அது வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் தெரிய போகுது. விஜய் எந்த இடத்துல உங்களுடைய சித்தாந்தத்தையும் உங்க கொள்கையும் ஏத்துக்கிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு பாடல்ல ஒரு மைக்கு காட்டுறாங்க, ஏதோ ஒரு மைக் வருது, உடனே அவர் உங்களை ஆதரிச்சிட்டாருன்னு நீங்க எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்றீங்களே? இல்லை, எல்லா இடங்களையும் பரப்புரை பண்ணல. நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் கடந்து பலரை ஆதரித்து தொடங்கினாங்க இந்த தேர்தல் சமயத்தில். அந்த வகையில் விஜயும் ஆதரிச்சாருன்னு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னோம். அந்த பாட்டு வருது, பாட்டில் வந்து நான் வந்து கேம்பெயினை தொடங்கட்டுமா மைக்கை எடுக்கட்டுமான்னு வருது. அது வந்து அவரோட கட்சிக்கான பாட்டு தான். ஆனால் அந்த பாடலில் வந்து லிரிக்கல் வீடியோம்பாங்கள்ல, அந்த பாடலில் வந்து ஒளிவாங்கி காமிக்கப்படுது. எந்த ஒளிவாங்கினா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒளிவாங்கி, அந்த இடத்துல பழைய ஒளிவாங்கி வரலை. ஆனால் அந்த சுவரொட்டி இருக்குல்ல, விஜய் பக்கத்தில் போட்டார்ல சுவரொட்டி, அந்த இதில் வந்து அண்ணா காலத்தில் காமராஜர் காலத்தில் இருந்த பழைய ஒளிவாங்கி போடுறாங்க. நீங்கள் 2021 தேர்தல் அன்னைக்கு அவர் வாக்கு செலுத்த சைக்கிளில் போனதை மிதிவண்டியில் போனப்போ அது கருப்பு சிவப்பாக இருந்துச்சு. திமுகவுக்கு தான் விஜய் ஓட்டு கட்டாரு, அவர் வந்து விலைவாசி ஏற்றத்தை வந்து சொல்கிறாரு, பெட்ரோல் டீசல் ஏற்றத்தை சொல்கிறாரு அப்படின்னு அன்றைக்கி பரப்புரை பண்ணாங்க. அப்படி இருக்க சமயத்தில், இந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சின்ன ஒளிவாங்கிய இருக்கிற சமயத்தில் இந்த ஒளிவாங்கியை போட்டோம்னா அது குறியீடாக எடுத்துக்கொள்ளப்படுங்கிறது விஜய்க்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அதில் விஜய் வந்து அதை தெளிவுபடுத்திட்டாரு. அந்த நான் வந்து மிதிவண்டி எடுத்துகிட்டு போனது வந்து எதேச்சானது, அது வந்து எந்த குறியீடும் இல்லைங்கிறத அவரே நிர்காணம் சொல்லிட்டார். ஒருவேளை வந்து இந்த ஒளிவாங்கி சின்னத்தை போட்டது வந்து நான் இதேச்சா போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கிடையே ஒரு 4 நாட்கள் அவகாசம் இருந்துச்சு. நாங்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்கலை அப்படின்னு விஜய் தரப்பு வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்க முடியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து விஜய் தரப்பில் கொடுத்தாங்க. அன்னைக்கு கட்சியே தொடங்கலை, இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு கட்சிக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுத்தது போல சமூக வலைதளங்களில் பரவுது அப்படின்னா விஜயோட கவனத்துக்கு போயிருக்காதா? இல்ல, நீங்க எடுத்து பேசுனீங்க, அதை விஜய் மறுக்கவே இல்லைன்றதுனால உங்களை ஆதரிச்சாரு முடிவு பண்ணிட்டீங்க. புரிஞ்சுக்க முடியுது. விஜயும் ஆதரிச்சார், விஜய் ஆதரிச்சாதாலே இவ்வளவு வாக்கு. விஜய் ஆதரவை எதிர்பார்க்கும் நிலையிலேயா நாம் தமிழர் கட்சி? அதாவதுங்க, நாங்க யார் ஆதரவையும் கேட்கல, யார்கிட்டையும் ஆதரவு கோரல. அவரா ஆதரிச்சாரு நாங்க புரிஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதை சொன்னா அவ்வளவுதான். அதுதான் வந்து அவங்களே மறுத்துருப்பாங்க. ஒரு தனித்த அடையாளத்தோடு பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று நாங்க தான், பிஜேபி காங்கிரஸ் இவங்க எல்லாரையும் முற்று முதலா இவங்க எத்தனை பேருக்கு மாற்று நாங்கன்னு சொல்லும் போது விஜயின் தேவையும் நமக்கு, விஜயனுடைய ஆதரவும் நமக்கு தேவையா இருக்குது. பாத்தீங்களா, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் இந்த தேர்தலில் நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னு எழுதுனாங்களா? நாங்க மேடைகளை கோரிக்கை வச்சோமா? சாட்டை துரைமுருகன் சில மேடைகள்ல ஆதரவு கேட்டோமா? நாங்க இல்ல, அவரு வந்து நம்மளதான் ஆதரிக்கிறாரு. அஜித்தே போன தேர்தலில் நமக்கு தான் ஓட்டு போட்டாருன்றாங்க. அதாங்க இந்த தேர்தல் காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பொதுவானவங்க பலர் கூட ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், பலரை சொல்லி காட்டுறோம். அப்படி விஜயும் வாக்கு செலுத்திருப்பாரு, விஜயும் நமக்கு ஆதரவு கொடுத்துப்பாருன்னு சொல்றோம். அது என்ன தவிர இருக்க முடியும்? இல்லைங்க, ரஜினிக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க நாம் தமிழர், விஜய்க்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதாவது விஜய்க்கு என்ன சொல்றோம்னா, அவர் கட்சி தொடங்கட்டும், கொள்கையை அறிவிக்கட்டும், கோட்பாடு அறிவிக்கட்டும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழர் இல்லை, இந்த மண்ணை ஆள்வதற்கான உரிமை அவருக்கு கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழர் தான், இந்த மண்ணை ஆள்வதற்கான உரிமை உண்டு, தகுதியை வளர்த்துக்கட்டும், கொள்கை கோட்பாடை சொல்லட்டும், கொள்கை கோட்பாட்டை சொல்லி மக்களை ஈர்த்து மக்களை அரசியல்படுத்தி ஒரு ஜனதா ஆற்றலாக வளர்ந்து வந்து அப்புறம் வரட்டும். நம்ம ஒன்றும் சொல்லலையே, வந்தவரை தான் வலுவா என்ன சொன்னீங்கன்னா, நடிச்சா இந்த நாட்டை ஆண்ட முடியுமா? இப்பயும் அதான் சொல்றோம். அதாவது வெறுமனே திரை புகழ்ச்சியை வச்சுக்கிட்டு, அந்த திரை பிம்பத்தை வச்சுக்கிட்டு நாட்டாள முயற்சி பண்ணக்கூடாது. பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்றான், நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையேற்று வழி நடத்தணுங்கிறான். நாங்கள் ஒருபடி போய் மேலே போய் என்ன சொல்றோம்னா, நாட்டை தத்துவங்கள் ஆளணுங்கிறோம். அதாவது தனிநபர் பிம்பத்தை தூக்கி பிடிக்கிறத தவிர்த்துட்டு ஒரு தத்துவத்தை முன் வச்சு அந்த தத்துவம் வந்து மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை முன் வச்சு நாங்கள் களத்தில் வேலை செய்கிறோம். அதே போல் ஒரு தத்துவத்தை வைக்கட்டும், தத்துவத்தின்பால் இளைஞர்களை பொதுமக்களை இருக்கட்டும், அவங்கள அரசியல்படுத்தட்டும், ஒரு பொது நோக்கத்துக்காக உழைக்க செய்யட்டும். அப்படி போகிறப்போ ஒரு நல்ல அரசியலாக மாறும். இன்னைக்கு அப்போ அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு தத்துவமும் என்னன்னு தெரியல, கொள்கையும் என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பாட்டில் ஏதோ மைக் வந்துருச்சுன்னு உடனே அதை நம்ம வந்து நமக்கான ஆதரவாகவே ஒன்றும் இல்லை, அறிக்கையை கொடுக்கலன்னு சொல்கிறதும். அப்ப விஜயின் தேவையை எதிர்பார்த்து நாம் தமிழர் காத்து. அப்படிலாம் இல்லைங்க. மாதேஷ் வந்து நாம் தமிழர் கட்சி நான் வாக்கு செலுத்தினேன், நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கன்னு சொன்னா கூட, மாதேஷன் நண்பர் மாதேஷன் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு பொதுவானவங்க ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து உங்களோட ஆதரவை எதிர்நோக்கி நிற்கிறோம்,
உங்களோட ஆதரவால் தான் எல்லாம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு பொருள் கிடையாது. கட்சி கடந்து, நாம் தமிழர் கட்சி கடந்து பொதுவான தளத்தை இயங்கக்கூடியவங்க, இன்னப்புற தளத்தை இயங்கக்கூடியவங்க, மாற்று நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க நாம் தமிழர் கட்சியின் தேவை உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் வர்றாங்க, நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தாங்கிறது எல்லாரும் நாம் தமிழர் கட்சி நோக்கி திரும்புறாங்க. அதற்கான பொருளுங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த வெளியேறும் படலம் வெளியேற்றும் படலம் நிறையவே இருந்துட்டே இருக்கு. இந்த தேர்தல் சமயத்துல நிறைய பேர் ஆளாளுக்கு அங்கங்கு தனியா பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் சந்தித்து எங்களுக்கு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி இந்த பிரச்சனை இப்ப அதிகமாயிட்டே இருக்குது. நாம் தமிழர் ஒரு கட்சி வளருதுன்னா, கட்சி வளரப்ப 8 பேர் சேருவாங்க, 2 பேர் வெளியேறுவாங்க. இது இயல்பான ஒண்ணு. ஆனா இங்க 8 பேர் சேர்ற இடத்துல 6 பேர் பிரச்சனைன்னு சொல்லி வெளியேறாங்க. அந்த 2 பேர் இருக்காங்க, புதுசா ஒரு 6 பேர். அப்ப 15 பேர் சேருவாங்க. ஒரு மரம் வந்து வளர்ந்து கொண்டிருக்குன்னா பழைய இதெல்லாம் கீழே விடும், புதுசா கழிஞ்சிட்டே இருக்கு. அதானே களை எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, களை எடுத்ததானே வளர்ச்சி இருக்கும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி வெளியேறவங்க நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்த தான் செய்வாங்க. தங்கள் தரப்பை நியாயப்படுத்தணும்னா கட்சி மீது குற்றத்தை சொல்லுவாங்க, பழி போடுவாங்க. அது இயல்பாக நடக்கிறது தானே. எந்த இயக்கத்தில் வந்து வெளியேற்றவங்க வந்து வெளியேறவங்க இல்லாமல் இருக்காங்க? எல்லா இயக்கத்திலையும் வெளியேறாங்க, பேசுபொருள் ஆகுது, கொஞ்சம் காலம் கழிச்சு கடந்து போகிறாங்க. திமுகவில் பிளவு ஏற்படலையா, எம்ஜிஆர் பிரிஞ்சு போகலையா, இல்லை வந்து வைகோ பிரிஞ்சு போகலையா? அவ்வளவு பிளவே சந்திச்சு இல்ல தலைவன் கம்யூனிஸ்ட் கட்சியே பழக்கலையாங்க. எல்லா கட்சி மாதிரி நாம் தமிழர் கட்சி இல்ல. நாம் தமிழர் கட்சி வெளியேறாங்கன்னா 100 காரணம் இருக்கலாங்க. தனிப்பட்ட விருப்பம் இல்ல. திமுகவுல என்ன காரணம் சொல்றாங்களோ, அதிமுகவுல என்ன சொல்றாங்களோ அதையே நாம் தமிழர்ல சொல்றாங்க. தலைமை மேல சந்தேகத்தை வைக்கிறாங்க, தலைமை மேல குற்றச்சாட்டு. அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறவங்க 2024 மே மாசம் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை, எப்போ வெளியேறிக்கலாம். இப்போ மே மாதம் தேர்தல் நெருக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சீட்டு எதிர்பார்த்துருப்பாங்க, இடம் எதிர்பார்த்துருப்பாங்க. கிடைக்கிற பட்சத்தில் கட்சி மீது அவதூறு வீசிட்டு கட்சி மேலே படி சொல்லிட்டு வெளில போய் இன்னொரு பக்கம் நிற்பாங்க. அப்படி வெளில போனவங்க எங்கே இருக்காங்க? தமிழ் தேசிய பதவியில் இருக்காங்களா? அதிமுக பக்கம் போகிறாங்க, திமுக பக்கம் போகிறாங்க. இல்லை, அப்படி போனவர்கள் எல்லாம் இப்போ ஒரு தனியாக ஒரு புதிய நாம் தமிழர் ஒன்று உதயமாக போகுது 26. அவங்க செயல்பட வாழ்த்துக்களும் அன்பும். இது வரைக்கும் நாங்கள்லாம் வெளியேற்றப்பட்ட அணின்னு கூட ஒரு வாகனத்தை வைத்து நம்முடைய கூட்டங்களுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களே கட்சி தொடங்குற அளவுக்கு அணி சேர போறதா தகவல்கள் வர்றது. இது என்ன மாதிரி ஒரு போக்கா மாறிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி? அவங்க ஏதாவது செய்யட்டும், கட்சிக்குள்ள இருக்கப்ப எதுவும் செய்யலை, கட்சி விட்டு வெளியேறியாவது ஏதாவது செய்யட்டும், அவ்வளோதான். சீமானை அண்ணனாக அவங்க பார்த்தவங்க எல்லாம் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. சீமானை சுற்றி ஒரு பெரிய ஒரு நிழல் அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு சுற்றி இருக்கிறவங்க. நம்ம கூட சொல்லுவாங்க, அவங்க என்ன வேணா சொல்லட்டுங்க. கட்சி விட்டு வெளியேறினவங்க வந்து அண்ணன் அவங்க கட்சியை கொண்டு போகிறாங்க, எல்லாம் சரியாக இயங்குறாங்க, சிறப்பாக இருக்குது, நான் தான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. அவங்க கட்சி மேலே வந்து படியை போடுவாங்க, அண்ணனை வந்து தப்பாக பேசுவாங்க, அதான் பண்ணுவாங்க, அதான் பண்ணுறாங்க. 1 கோடி இலக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த 1 கோடி இலக்கை நோக்கி வெற்றி தான் இலக்கு. குறைந்தபட்சமான ஒரு மைல்கல் தான் 1 கோடி. வெற்றி தான் இலக்கு. 40 இடங்களை வெற்றி பெற தான் இலக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வேட்பாளர்களை பல இடங்களை மாற்றி தேர்தலுக்கு மாறி போடுறீங்க. நிலையா ஒரு வேட்பாளர் ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாங்க, 20,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா அவங்களை கண்டினியூ பண்ணும்போது தான், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களை கண்டினியூ பண்ணும்போது தான் அடுத்த முறை இன்னும் அதிகமாகும் அவங்க வெற்றியை நோக்கி எல்லையை பிடிப்பாங்க. நம்ம மாத்திட்டே இருக்கோம்ல, புது முகங்களை நிக்க வச்சுட்டே இருக்கோம்ல, அதன் மூலமா அங்க பெரிய அளவுக்கான அறுவடையை நம்ம செய்ய முடியாம அப்படிலாம் இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியோட தத்துவத்துக்கும் மாற்று அரசியல் முழக்கத்துக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. அதுல வந்து நாம அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து போன முறை வந்து வடசென்னையில் போட்டிட்டாங்க 2019. இந்த முறை மயிலாடுதுறையில் தொகுதியில் போட்டி போடுறாங்க. இங்க தொகுதியில் போட்டிட்டா என்ன வாக்குகள் காட்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக பெற்று அங்கே வெல்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அப்போ நாங்கள் சரிபார்த்து தான் போகிறோம். நாங்கள் வந்து திமுக போல அதிமுக போல எந்த சாதி பெரும்பான்மையோ அந்த சாதிக்காரங்க எடுத்தினா தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கல. நாம் இந்த சாதிய கணக்குகளெல்லாம் உடைக்கிற விதத்தில் வேட்பாளர் நிறுத்துகிறோம், சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளரை தேர்வு பண்ணுறோம், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம், படித்தவங்க இந்த இனத்தின் மீது மண் மீது மக்கள் மீது பற்றுக்கொண்டவங்களை தேடி பிடிச்சி ஆளுமைகளாக வளர்த்தெடுத்து அவங்களை வேட்பாளர் நிறுத்துறோம். அது வந்து தேர்தல் காலத்தில் வந்து வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஒரு சரியான வேலை செய்யணுங்கிற மனதை இருக்குது எங்களுக்கு. அதனால் அதை பற்றி இது தேவையில்லை. அது கட்டாயம் வந்து எங்களுக்கு தேர்தல் காலத்தில் வெற்றி தரும் நம்புறோம். இது ஏற்றம் தான் கொடுக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி மாற்றி வேட்பாளர்கள் போடுவதன் மூலமா ஏற்றம் கொடுக்குதா? ஜூன் 4 காட்ட தெரிந்த ஃபேஸ போடவே இல்லை. நாம் தமிழர் எல்லாரும் தெரிஞ்சவங்க தானங்க, வந்தானு தெரியப்படுறாங்க, எடுத்தவனு தெரிஞ்சிருதா. 2019 அந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் காளியம்மாள் வந்து புதிய முகம், கட்சிக்கே புதிய முகம் தான். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட பெண் ஆளுமைகள்ல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அப்படி எல்லா ஆளுமைகளும் வளர்ந்து வருவாங்க, அதனால வளர்ந்து வருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய சின்னம் பறிபோனதுக்கு அண்ணாமலை எப்படி காரணமாக முடியும்? தேர்தல் ஆணையம் வந்து அண்ணாமலை சொன்னா கேட்குமா என்ன? அண்ணாமலை எந்த கட்சி? அண்ணாமலை பிஜேபி. பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்பு இல்லையா? பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு சம்மதம் இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிபோனதுக்கு அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும்? அண்ணாமலை வந்து பாஜக மூலமாக தனது மேலிட தலைமை மூலமாக
இங்கே வந்து எதுவும் செய்ய முடியாது. ஏங்க அண்ணாமலை தினந்தோறும் திமுகவை திட்டிட்டு இருக்காரு. நீங்க எங்கூட சண்டை போடுன்னு அண்ணாமலையை கூப்பிடுறீங்களா? அண்ணாமலை ஒரு ஆளாங்க. எங்கள் அரசியலுக்கெல்லாம் அண்ணாமலை ஒரு ஆளே இல்லைங்க. மிஞ்சி போனால் 2 வருஷம் இருப்பாரா? 2026 பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் எங்கே இருப்பார்? ஓரம் கட்டப்படுவார். இந்த கமலாலத்தை கூட இருக்க மாட்டார். நாங்கள் என்ன சொல்கிறோம், பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? 2018 கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. அமித் மால்வியா, பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அமித் மால்வியா அறிவிக்கிறார். அன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையர் ராவத்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதேச்சே அவர் கணிச்சு சொல்லிட்டாருன்னு சொல்லலை. தேர்தல் தேதி எப்படி கசிந்தது என்பது குறித்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது. அப்போ தேர்தல் தேதி வந்து ஒரு மாநில செய்தி தொடர்பாளருக்கு தெரியுது. எப்படி? அதே போல் இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த பாஜக கூட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே சின்னம் கிடைச்சிருக்கு. கடந்த முறை வந்து ஐயா ஜி.கே. வாசனுக்கு கிடைக்கல, சைக்கிள் சின்னம் கிடைக்கல. 2016 திறந்தோப்பில்னாரு. அப்புறம் 2019 நினைக்கிறேன் அதிமுகவோட ரெட்டலை சின்னத்தில்னாரு. அவர் சின்னம் கிடைக்கல. இந்த தடவை கிடைச்சிருச்சு, சைக்கிள் சின்னம் கிடைச்சிருச்சு. அதே போல் குக்கர் கிடைக்காம தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து டிடி புறக்கணிச்சார். இந்த தடவை கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து விசிகாவுக்கு பானை சின்னம் கிடைக்காத பிறகு அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட பேசி அங்கே யாருமே பானை சின்னம் வாங்கலைன்னு சொன்ன பிறகு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மதிமுகவுக்கு அவங்களுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்கல. நாம் தமிழர் கட்சி சின்னத்தை பிடிக்கிட்டாங்க. இது எல்லாம் திட்டமிடப்பட்டதானே? இது அண்ணாமலை சொல்லாமல் நடக்குதா? இல்லை, உங்களையே டார்கெட் பண்ணும். நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா திமுக அதிமுகவை பிடிக்காத வாக்கெல்லாம் எங்கே போயிருக்கும்? பாஜகவுக்கு போயிருக்குமா? சரி. அப்போ திமுக அதிமுக பிடிக்காத இளைஞர்களின் வாக்கை நாம் தமிழர் கட்சி பெறுது. நாம் தமிழர் கட்சி மாற்றா வளர்ந்து வருங்கிறப்ப அது பாஜகவுக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ பாஜக வந்து நாம் தமிழர் கட்சி கீழே வந்துடக்கூடாதுங்கிற பயம், தடுமாற்றம். இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் அண்ணாமலை தோற்றுருவாருன்னு தெரியும் அண்ணாமலைக்கு. அதனால் பயந்துக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் முடிவே வெளிவராத வண்ணம் தடுக்கிறதுக்கு வேலையை பார்க்குது. நீங்கள் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுது அண்ணாமலை சொன்னாரா? எப்போ சொன்னார்? தேர்தலுக்கு முன்பாக. ஆனால் தேர்தல் அன்னைக்கு சொல்கிறாரு 1 லட்சம் வாக்காளரோட வாக்கை காணுங்கிறாரு. தேர்தலில் வந்து எவ்வளவு விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்தினாங்கிற விவரத்தை துல்லியமாக திட்டவட்டமாக சொல்லவே 2 நாள் வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிச்சு. 3 தடவை மாற்றி சொன்னாங்க. ஆனால் தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கி ஒரு 3-4 மணி நேரத்தில் 1 லட்சம் வாக்காளரோட வாக்கை காணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். திடீர்னு பார்த்தா 1 வாரம் கழித்து போராட்டம் கோயம்புத்தூரில் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் என்கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க. நான் உயிரோடு இருக்கேன், என் வாக்கு எங்கன்னு கேட்குறாங்க. கைப்பிடி பதாக, அந்த பதாக பிடிக்கிற கையை கவனித்து பார்த்தா அந்த விரலில் வந்து மை இருக்குது. இல்லை, அது தனி ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஆதரவாக வந்து போராட்ட களத்தில் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அதில் 1 லட்சம் பேர். நான் குறைந்தபட்சம் 1000 பேர் வரமாட்டாங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1 லட்சம் பேரும் பாஜகவோட வாக்காளங்கிறீங்க. அந்த பாஜகவோட வாக்காளரில் குறைஞ்சபட்சம் 1000 பேர் வரமாட்டானா? சரி, அங்கே வாக்காளர் பறிச்சுட்டாங்க. நீங்கள் இங்கே தென் சென்னையில் அம்மா தமிழிசை அதே மாதிரி சொல்கிறாங்களே. தமிழிசை சொல்கிறாங்க மறு வாக்குப்பதிவு நடத்தணுங்கிறாங்க. அங்கே வினோத் பீசலும் அதே சொல்கிறார். எப்படி ஒரே பல்லவியை சுதி மாறாமல் ஏன் பாடுறாங்க? ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு இடம் கூட பாஜகவுக்கு தேராது. ஊடகங்கள் கட்டி வைத்திருந்த கட்டுமானம்லாம் நொறுங்க போகுது. அதனால் பயந்துக்கிட்டு ரெடிமேடாக முன்கூட்டியே காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த காரணம் தான் 1 லட்சம் வாக்காளர் காணும். வடிவேலி கிணத்த காணும் சொன்னது மாதிரி 1 லட்சம் வாக்காளர் வாக்க காணுங்கிறாங்க. இது நாடகம் தானே. என்னையை சோதனை அனுப்பிவிட்டது யார்? அதுக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு இல்லையா? பாஜகவுக்கு தொடர்பு இல்லையா? எதுக்கு என்னையை விசாரணை வந்துச்சு? எதுக்கு சோதனை? இங்கே ஜெர்மனின்னு நினைக்கிறேன், ஜெர்மனிலேருந்து சீலன் முருகன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டாருங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து விசாரணை வந்திருக்காங்க. காரணம் அலைபேசியில் கூப்பிட்டு பேசினாருன்னு. எனக்கு சீலன் முருகன் கூப்பிட்டு பேசலை, எனக்கு கூப்பிட்டுருக்காரு, நான் அழைப்பை எடுக்கலை. அவர் என்ன பேச வந்தாருன்னு எனக்கு கேட்டு விசாரணை பண்ணுறாங்க. அழைப்பை தான் எடுக்கலையே, எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அது தவறிய அழைப்பு. மிஸ்டு கால் வந்ததுக்கு கூப்பிட்டு வச்சு 8 மணி நேரம் விசாரணை. இப்போ இதே மிஸ்டு கால் வந்து அண்ணாமலைக்கு வந்திருக்கு, கெச்சராஜாவுக்கு வந்திருக்கு. கெச்சராஜாவையும் அண்ணாமலையும் என்னையை கூப்பிட்டு விசாரணை பண்ணுமா? சீலன் முருகன் உனக்கு எதுக்காக பேசினார் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் இதே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தஞ்சாவூரில் உட்காந்துக்கிட்டு தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்காரு, மீண்டும் வரப்போறாருன்னா ஐயா நெடுமாறன் சொல்கிறாங்க. நான் முக்கியமான அவங்கள்ட்ட பேசினேன்னு சொல்கிறாங்க. தலைவர் வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறப்ப தலைவர் வரப்போறான்னு வந்து என்ன செய்ய போகிறாரு? தமிழ்நாட்டில் அணிச்சேர்க்கை ஏதாவது நிகழுமா? தமிழ்நாட்டில் ஏதாவது அதுக்கான அணிதிரட்டல் உருவாகுமா? அப்படிங்கிற கோணத்தில் வந்து என்னையை வந்து விசாரணை பண்ணலையே, சம்மன் அழைப்பானையை கொடுக்கலையே, அவங்கள கூப்பிடலையே. அந்த பக்கம் அண்ணன் கௌதமன் அவங்க காசி ஆனந்தம் சேர்ந்துக்கிட்டு தலைவரோட மகள் வர்றாங்க, அவங்க வந்து மாவீரர் நாள் அன்னைக்கு பேச போகிறாங்கன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க.
அங்கே எண்ணெய் ஒன்றும் பண்ணலையே. இங்கெல்லாம் எண்ணெய் ஏதாவது அந்த பாகுபாடு என்ன? அங்கெல்லாம் எண்ணெய் ஏதாவது பண்ணணும், விசாரணை பண்ணணும், அவங்கள வந்து அழைப்பானை கொடுத்து அவங்கள சோதனை பண்ண நான் சொல்ல வரல, பண்ணலன்னு சொல்கிறேன். நான் இங்கே ஏன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, அதுதான் அங்கே பின்புறத்தில் பாஜக இருந்துச்சு, இங்கே முன்னாடி பாஜக இருக்கு. நெடுமாறன் பின்னாடி பிஜேபி இருக்கு, கௌதமன் பின்னாடி பிஜேபி இருக்கு, காசி ஆனந்தன் பின்னாடி. அதாவது தலைவர் இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தலைவர் வரப்போறாரு அவர் இனிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் பாஜகவோட உளவுத்துறை செயல்பாடு தான். அப்போ அதுக்கெல்லாம் எண்ணெயை வந்து ஒன்றும் பண்ணல. தமிழ்நாடு பாஜக உங்களை அவ்வளோ அச்சுறுத்தலாக பார்க்குதா? நாம் தமிழரை பாஜகவே நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்தலாக பார்க்குது. தேசிய அளவில் இருக்கிற பாஜக நிச்சயமா அவங்க வெளிப்படையாக இப்போ சொல்ல மாட்டாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. உண்மையிலே மோடி அமித்ஷா வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் தெரியாதா? தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய லெட்டர் பேர்டு அமைப்பெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. மோடியை வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பார்த்தாங்க. ஆமாம். எடப்பாடி பக்கத்தில் உட்காந்தாரா? பக்கத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கு? எல்லாம் ஒரு சீட்டு கட்சி தான். அப்புறம் அந்த கட்சிகளுக்கு முச்சிட்டு தர்றப்ப நாம் தமிழர் கட்சி என்னவா நினைப்பாங்க? திமுக அதிமுக இல்லாமல் இங்கே வளரணும் அப்படிதான் மாற்று அரசியல் பேசி நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது. இப்போ திமுக அதிமுக பிடிக்காதவனோட வாக்கை நம்ம படுறதுக்குள்ள நாம் தமிழர் கட்சி படுதேங்கிற அந்த தடுமாற்றம், அந்த பயம் இருக்கு. அதான் நாம் தமிழர் கட்சி முடக்கு காரணம். அவங்க தரப்புல சொல்றதும் சில டேட்டாக்கள் சில சர்வேக்கள் வர்றது பார்த்தா நாம் தமிழர் கட்சியை விட அதிக பர்சன்டேஜ் அவங்களுக்கு எவ்வளவு வாங்குவாங்கன்னு சொல்றீங்க? 10%, அதான் 20% வந்துருன்றாங்க. நெருங்கி 18-15% வந்துருவாங்க. அண்ணாமலை இப்ப சொல்ல சொல்லுங்க, 18 விழுக்காடு வாக்கு வாங்குவாங்கன்னு. இந்த 20 நாளா அண்ணாமலை வந்து பரப்புரை போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். பரப்புரை போயிட்டாரு, அங்க பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இந்த 10-15 நாளா 20 நாளா வந்து பாஜகங்க சத்தமே இல்லாமல் இருக்காங்க. தெரியுதா? கோயம்புத்தூர் தேர்தல் முடிவை வந்து வெளியிடக்கூடாது, அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து ஒருத்தர் வழக்கு போடுறாரு. எதுக்கு? தோல்வி பயம். தமிழ்நாட்டில் என்ன நீ குதிச்சாலும் என்ன ஆட்டம் போட்டாலும் பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக எழ முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட அலைவரிசை எப்படி? இதற்கு யார் காரணம்? நாம் தமிழர் கட்சி ஒரு காரணம், திமுக அதை விட பெரிய காரணம். என்ன காரணம்? ஆமா, நாலொரு மேனியும் பொழுது ஒண்ணுமா திமுக எதிர்க்கல பிஜேபியா? நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? இந்தியாவே பாஜக ஆள திமுக தான் காரணம்ன்றீங்க எல்லா இடத்துலயும். நான் விளக்கம் சொல்றேனே. அதாவது பல தடவை உங்க இதில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஐயா நல்லக்கண்ணையாவை தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணனை வெளில வச்சது இதே திமுக வரலாறு. அதே போல் 2001 சட்டமன்ற தேர்தலில் கெச்ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சி அழகுபடுத்ததும் இதே திமுக. அதெல்லாம் ஓகேங்க. வரேன் இல்ல அதெல்லாம் வர்றேன் 13 நாள்ல அறுதி பெரும்பான்மை இல்லாமல் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையோட ஆதரவோட 13 மாதம்னு 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்ற முடியாம பாஜக தடுமாறி கொண்ட வேலையில் வாஜ்பாய் வந்து ஒரு முழுமையான ஆட்சியை கொடுக்க முடியாம விழிப்புங்கிற வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவிக்க வச்ச கட்சி திமுக. முதல் முறையாக பாஜக 5 ஆண்டு கால அதிகாரத்தை அனுபவிக்க காரணமே இந்த திமுக தான். அந்த 5 ஆண்டு காலம் பாஜக வந்து அதிகாரத்தை இல்லைன்னா இன்னைக்கு நரேந்திர மோடின்னு ஒரு ஆள் இல்லை, இன்னைக்கு வந்து கட்சி இல்லை, முடிஞ்சிருக்கும், அன்னையோட முடிஞ்சிருக்கும். இது எப்படி? அது ஒரு கட்சி அவங்க வந்து அந்த அதாவது பாஜகங்கிறது இன்னொரு கட்சி இல்லை. அன்னைக்கு வரேன் இன்னொரு கட்சி இல்லை. திமுக போல அதிமுக போல இன்னொரு கட்சி இல்லை. அதாவது அதிகாரத்தை பிடிக்கணும், கோடி கோடியா கொள்ளையடிக்கணும், பதவி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நிற்கக்கூடிய கட்சி இல்லை. அவங்க நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிராவா மாத்துறது. அது 100 ஆண்டுகள கனவு. அதுதான் 1925 RSS தொடங்கப்பட்டு 80 தான் பாஜக உருவாகுது. பாஜக என்பது RSS அரசியல் பிரிவு. ஒருவேளை இந்த பாரதிய ஜனதா RSS இந்து ராஷ்டிராவை உருவாக்குற முயற்சியிலிருந்து விலகி போனா என்ன நடக்கும்னா, இந்த பாஜக விட்டு RSS இயக்கம் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இன்னும் 100 ஆண்டு காலம் வேலை செய்வான் இந்து ராஷ்டிராவுக்காக. அப்ப அந்த நோக்கம் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவை நீங்க அதிகாரப்படுத்தலாமா, கூட்டணி வைக்கலாமா? என்னைக்கு இங்க வந்து வாஜ்பாய் காலத்துல வந்து மிதமாக போக்குவரத்து நடந்துக்கிட்டாங்க. வாஜ்பாய் ரொம்ப நல்லவர்ங்கிறீங்க. வாஜ்பாய் காலத்துல பாஜக சனாதனம் பேசலையா, மனு திருமத்தி இருக்கலையா, இந்துத்துவ கோட்பாடு கொண்டு இல்லையா? அன்னைக்கு இந்துத்துவ கோட்பாடு தான், அன்னைக்கு இந்து ராஷ்டிரா தான், அன்னைக்கு அகண்ட பாரதம் தான், அன்னைக்கும் சாவர்கர் தான், அன்னைக்கும் கோச்சே தான். அன்னைக்கு கலைஞர் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றதுல ரொம்ப ஓங்கி ஒளிச்சாரு. சரி, அப்படி வச்சுக்கோமே. ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய் அத்வானி இருந்த பிஜேபி அன்னைக்கு வேற என்ன சொல்படி தான் கேட்கற அளவுக்கு வச்சிருந்தாங்க. அந்த வாஜ்பாய அதே கருணாநிதி முந்தைய ஆண்டுல 98 என்ன பேச தெரியுமா? அதாவது பாஜகவோட நாகரிக முகமூடி வாஜ்பாய் அத்வானி. இந்த முகமூடியை கிழிச்சோம்னா பஜர்கள் தள் தெரியும்,
விஹெச்பி தெரியும், விஸ்வ இந்து பரிஷத் தெரியும் அப்படின்னாரு. பாஜக நாகரிக முகமுடினாரு. ஆண்டு நாகரிக முகமுடி, அடுத்த ஆண்டு ரைட் பர்சன் ராங் பார்ட்டியா ரைட்டுங்க. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சினா வாஜ்பாய் காலத்துல மாநில சுயாட்சி திமுக பெற்றுச்சா? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்துட்டாங்களா? அன்னைக்கு ஆளுநர் அதிகாரத்தை குறைச்சிட்டாங்களா? ஆனா என்ன மாநில சுயாட்சி பெற்றாங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் பெறல. இன்னைக்கு அதை விட வீரியத்தோடு எதிர்க்கிறாங்கல்ல. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறாரு. என்ன மோடி ஆபத்தானவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வலுவா சொல்றாரு. அத இந்துத்துவா பேசக்கூடிய உத்தவ் தாக்கரே தான் சொல்றாரு. என்ன பாஜக எழுத்தீங்க? பாஜகவோட அடிப்படை கோட்பாடு என்னங்க? இந்துங்கிறதாங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு பேசுறோம். எங்கள் பாட்டன் சிவன் முருகன் கூட இந்து இல்லை அப்படின்னு பேசுறோம். எங்க பேசுறோம்? திருச்செந்தூர்ல, திருத்தணியில, திருப்பரங்குன்றத்துல, இங்க வந்து முருக பக்தர்கள்ட்ட பேசுறோம். நாம் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள்னு சொல்லி மக்களை அரசியல்படுத்துறோம். அவன் இந்து அப்படின்னு எல்லாரையும் வந்து உள்ளெடுக்கிறப்ப நாங்க இந்துக்கள் இல்லைன்னு பேசுறோம். ஆனா திமுக என்ன சொல்லுது? தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். பாஜக சொன்னா ஆமா நாங்க இந்துக்கள், அதுவும் 90 விழுக்காடு இந்துக்கள் பேசுது. இந்துக்கள்னு ஒரு கட்சி, திராவிட கட்சி பேசுதுன்னா அங்கேயே செத்து போச்சுங்க. சனாதனத்தை திமுக இருக்குதா? எதுக்குதா? ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்குறாங்களா? ஆமா எதிர்க்கிறாங்க. எங்க எதிர்த்தாங்க? எதிர்த்து இப்ப கேஸ் வாங்கினுக்கிறாரு. இப்ப உதயநிதி எந்நேரமும் அதாவது என்ன நீங்க ஒன்னும் உங்களுக்கு தெரியுமில்ல, இது உதயநிதி பேசுனது பாத்தீங்கல்ல. நான் சொல்றேன், அதாவது நான் எதிரியை வீழ்த்துவேன்னு சொல்றது பிரச்சனை இல்லை, யார் எதிரின்னு சொல்லணும். இங்க சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு ரொம்ப மேம்போக்காக சொன்னார். சனாதனம் எதுன்னு சொன்னாரா? அவரே திரும்ப தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சனாதனத்தை ஒழிக்கிறதா சொல்லியிருக்கீங்களே, சர்ச்சையா இருக்கான்னு கேட்குறப்ப நான் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறாரு. இந்து மதம் தவிர்த்துட்டு எந்த மதத்துல சனாதனம் இருக்கு? இந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு இழிவுகளை ஒரு நிமிஷம் இந்து மதம் தவிர்த்து எந்த மத சனாதனம் இருக்கு? நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறாரு. கிறிஸ்துவத்து சனாதனம் இருக்கா? இஸ்லாத்து சனாதனம் இருக்கா? இஸ்லாத்துல கிறிஸ்துவத்துல பெண்ணடிமைத்தனம் இருக்கலாம், பிற்போக்குத்தனங்கள் இருக்கலாம், அந்த மதத்தின் பேர்ல அடிப்படைவாதங்கள் நிகழலாம், அதெல்லாம் வேற. ஆனா இஸ்லாமோ கிறிஸ்தவமோ பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வு கற்பிக்கல. இங்க இந்தியாவில் வந்து அகமது பட்டேல் இருக்காரு, பேருக்கு முடி ஒரு முஸ்லீம் சாதி பெறப்படுகிறாரு. அது இந்திய சமூகத்தின் தாக்கம். இங்க தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு, அது இந்து மதத்தின் தாக்கம். ஆனா ரோம்ல தேவாலயத்தை சாதிய பாகுபாடு இல்லை, அரபு நாட்டில் பேருக்கு முடி சாதிய போட்டுக்கிறது இல்லை. அப்ப இஸ்லாமோ கிறிஸ்தவமோ பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது இல்லை. பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம், சனாதன மதம். அதனால நாங்க என்ன சொல்றோம்? நாங்க இந்துக்கள் இல்லைங்கிறோம். நாங்க சைவ தலைவனும் வைணவ தலைவனும், இந்த சைவமும் வைணவமும் வைதிக எதிர்ப்பு சமயங்கள்ங்கிறோம். அது அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்து மதத்துக்கு மாற்றாக நான் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம எல்லாருமே இந்துக்கள் தானே, நீங்களும் நானும் இந்து தானே. இப்போ வேற வழி இல்லை. நம்ம வந்து அதை என்னதான் நீங்க அதை பரப்புரையா கொண்டு போனாலும் நம்ம சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இன்னைக்கு நீங்களும் நானும் இந்து தான். உங்க மேல இந்த திமுக அரசு எந்த வழக்கம்னா போடலாம், வழக்கு போட்டு குற்றவாளின்னு மக்கள் மத்தியில் நிறுத்தலாம். நீங்க ஏத்துக்குவீங்களா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? சட்டம் சொல்லுதே, ஏத்துக்குவீங்களா? வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க, வேளாண் சட்டம் கொண்டு வந்து லீகலா இல்லீகலா? சட்டப்படி தான் கொண்டு வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கையை இல்லீகலா கொண்டு வராங்க, லீகலா கொண்டு வராங்களா? சட்டப்படி தான் கொண்டு வராங்க. சட்டம் என்பது திருத்தத்துக்கு உட்பட்டது தான். சட்டம்ங்கிறது வந்து திருத்தத்துக்கு உட்படாதது இல்லை, சட்டம் பலமுறை திருத்தப்பட்டிருக்கு. அதே போல இந்துக்கள்னு வகைப்படுத்துவது தவறு, வரலாற்று பிழை. நாங்க இந்துக்கள்ங்கிறது ஏற்கலை. நாங்க மட்டும் இல்லைங்க, திராவிட இயக்கத்தில் இருக்காங்க பாருங்க, பெரியார், அண்ணா, இவங்க கூட இருக்கல. பெரியார் வந்து நீதி கட்சி மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இந்து அப்படின்னு கூட நீ பதிவு பண்ணிடாத, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்தா கூட அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் கூட மூகாம்பியை வழிபடக்கூடிய கடவுள் நம்பிக்கை கொண்ட எம்ஜிஆர் கூட திராவிட மதம் பதிவு பண்ணியிருக்காரு, என் மதம் திராவிட மதம் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் அண்ணா வந்து அவர் பல கோட்பாடுகள் சமரசம் பண்ணிக்கிட்டார். திராவிட நாட்டில் சமரசம் பண்ணார், கருப்பு சட்ட போட்டத்தில் சமரசம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் கடல் நம்பிக்கை சமரசம் பண்ணிக்கிட்டாரு, பார்ப்பன அல்லாத அரசு சமரசம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அண்ணா ஒருபோதும் இந்துங்கிற வார்த்தை இருக்கல. நாம் தமிழர் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறதா, திமுக கடுமையாக எதிர்க்கிறார்னா ஒரு போலிங் வைக்கலாம், ஒரு வாக்குப்பதிவே ஒவ்வொரு தேர்தலுமே காட்டுது. ஒரு நிமிஷம் பிஜேபி எதிர்ப்புல திமுக ஒரே நிமிஷம், வாக்குப்பதிவு வேண்டாம், ஒரு திறந்த வெளியில வாதம் நடத்துவோம். திமுக வரட்டும், நாம் தமிழர் கட்சி இருந்தா நாங்க வர்றோம். பாஜகவோட நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல சமரசம் பண்ணிக்கிச்சு சொல்லுங்க? திமுக எந்த இடத்துல சமரசம் பண்ணி? நான் சொல்லிட்டேன். இப்போயா இந்த 10 ஆண்டுகள் சொல்லிட்டேன். இப்போ வாங்க, நீங்க வாங்க. 10 ஆண்டு காலத்துல என்ஐங்கிறது மாநில தன்னாட்சிதானதா? ஆமா. என்ஐ வந்து 2019 என்ஐயோட திருத்தம் கொண்டு வந்தப்ப, அமித்ஷா திருத்தம் கொண்டு வந்தப்ப
திமுக ஆதரிச்சா எதிர்த்தா? ஆனா என்னைய இன்னைக்கு உள்ள வர்றதை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏங்க ஓட்டு போட யாருங்க என்ஐஏக்கு? ஏங்க காலங்கள் மருவி அவங்க 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காலம்? 2019 ஏன் ஓட்டு போட்டீங்க? ஜிஎஸ்டி திமுக அதுக்கு தான் இருக்குதா? எதிர்க்கிறாங்க. மாநிலங்களவையில் ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக திமுக ஓட்டு போட்டிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய கல்விக் கொள்கையை திமுக ஆதரிச்சதே இதுக்கு தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் புதிய கல்விக் கொள்கையோட எல்லா சாராம்சங்களும் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. ஜவஹர் நேசன் ஒரு கல்வியாளர் வந்து குழு விட்டு வெளில போயிருக்காரு. கடைசியாக வந்து இந்த ஸ்ரீ கல்வி திட்டம் உட்பட எண்ணும் எழுத்து உட்பட எல்லாமே இல்லந்தறிவு கல்வி குழு உட்பட எல்லாமே புதிய கல்விக் கொள்கையோட சாராம்சம் தான். புதிய கல்விக் கொள்கையை அப்படியே அமல்படுத்தினா சிக்கல் வரும். அப்போ அங்கேருந்து ஒவ்வொன்றா உருவி இங்கே அமலாக்கம் செய்யணும், அமலாக்கம் செய்யுது. அப்போ எங்கே பாஜக இருக்குது? இல்லைங்க, நீங்க எதிர்க்கிறத விட அதிகமான எதிர்ப்பை அதிகாரத்திலிருந்து எதிர்த்து கொண்டு என்ன அந்த ஹீட் ரொம்ப பட்டு அவங்க தான் பாதிக்கப்பட்டு என்ன எதிர்த்தாங்க? இன்னைக்கு நிறைய பாதிப்பு. எந்த இடத்துல தாங்க சொல்லுங்க, எந்த இடத்துல தாங்க? தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கிட்ட தரலன்னு சொன்னாங்களா? உதயநிதி சொன்னாரா? ஆமா, எதிர்க்கிறாரா இல்லையா? உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாரா உதயநிதி? ஆமா கேட்டாரு. நிர்மலா சீதாராமன் அந்த ஸ்டேட்மென்ட்க்கு தனியா பிரஸ் மீட் வச்சு பேசினாங்க தெரியுமா? பேசுனாங்களா? இது இங்க அந்த அளவுக்கு ஃபயர் வார் நடந்துட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் உதயநிதி சொல்றாரு உங்க அப்பா வீட்டு சொத்தா தர மாட்டீங்களா கேட்கிறாரு. டிஆர் பாலு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் போன முறையே சொன்னேன். அவர் டெல்லி போய் பார்த்துட்டு அமித்ஷா பார்த்துட்டு அவர் வந்து வஞ்சிக்கிற நோக்கத்தோடு இல்லை, வஞ்சிக்கிற நோக்கம் இருந்தா அவங்க குழுக்கள் அனுப்பியிருப்பாங்களா? அவங்க அமைச்சர் வந்திருப்பாங்களா? ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடரை பார்வையிடுறது இதுதான் முதல் முறைன்னு நிர்மலா சீதாராமனை பாராட்டினார் டிஆர் பாலு. அப்புறம் அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர்னாரு. யாரு? அமித்ஷா. மணிப்பூர் மாநிலம் பத்திரிகிறப்ப நாடு முழுக்க மத பூசல்கள் மத கலவரங்கள் ஏற்படுறப்ப வாய் மூடி மௌனியா அமித்ஷா வந்து பொறுப்புள்ள அமைச்சரான். சொல்றது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு. திரு ஸ்டாலின் என்ன பேசுறாரு? இங்க நின்றுகிட்டு பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இங்க பெரிய ஆபத்துல அதாங்க. திமுகவுக்கு எப்போதுமே ரெட்டை நாக்குங்க. இங்க ஒன்று பேசுவாங்க, அங்க ஒன்று பேசுவாங்க. நீங்க கணிக்கவே முடியாது. லெப்ட்ல கையை காட்டுவாங்க, ரைட்ல இண்டிகேட் போடுவாங்க, ஸ்ட்ரைட்டா போடுவாங்க. அதான் திமுக. எதில் உறுதியாக இருக்காங்க? திமுக வந்து எங்கெங்க சமரசம் பண்ணல? 1962 நினைக்கிறேன், 62ல் அண்ணா காலத்தில் சனசங்கத்தோடு கூட்டணி வச்சாங்க. அப்புறம் வாஜ்பாய் அத்வானியும் சனதாதளத்தில் இருக்கிறப்ப சனதாதளத்தோடு கூட்டணி வச்சாங்க. அப்புறம் சுதந்திரா கட்சியோட யாரு குள்ளுகப்பட்டன்னு எந்த ராஜாஜியை விமர்சித்தாங்களோ, எந்த ராஜாஜி இந்தியை கொண்டு வந்ததா சொல்லி எழுத்தாங்களோ அந்த ராஜாஜியின் சுதந்திரா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கடைசியில் பாஜக கூட்டணி வச்சாங்க. இப்போ அங்கே சிவசேனாவோட கூட்டணி இருக்கிறாங்க. என்ன கூத்து பாருங்க, சிவசேனா வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கு. சிவசேனா சங்கியா இல்லையா? ஆமா, சிவசேனா சங்கியோட வந்து திமுக உறவுல இருக்கு. அப்படி சொல்லலாமா? ஏங்க நம்ம அண்ணன் திரும்பவும் கூட தாங்க இருக்காரு. என்னங்க நீங்க பேசுறீங்க? பிஜேபி அவங்க எல்லாம் அக்னி குழம்பா வெடிக்கிறாங்கன்ற நான். அந்த குழம்பு சோறலாம் அப்புறம் இருக்கட்டும், திரும்பவே சமரசம் பண்ணிருக்காரு. மறக்க முடியுமா உங்களால? என்ன சமரசம் பண்ணிட்டாரு? பிஜேபியோட திரும்ப சமரசம் பண்ணாரு. அதனால என்ன சமரசம்? கூட்டணி வைக்கல வச்சாரா இல்லையா? நாம யாரோட கூட்டணின்னு தான் அவர் சொன்னார். ஒரு 2001 தொடங்கி 2004 வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாஜக திமுக கூட்டணியில் இருந்தாரா இல்லையா? திமுக கூட்டணியில் இருந்தாரு. பாஜக எங்க இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் வேல்முருகன் இப்ப திமுக கூட்டணியில் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எங்க அண்ணன் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருக்காரு. ஆனா அவருக்கு காங்கிரஸ் சுத்தமா அறவே பிடிக்காது. ஓட்டு யார் போடுவாரு? ஓட்டு திமுகவுக்கு தான் போடுவாரு. இப்ப வந்து திமுக தான் போடுவாரு. திமுகவுக்கு போடும். ஒரு எளிமையாக கேட்குறேன். 2001 காரைக்குடியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு ஹெச் ராஜா. அந்த பக்கம் கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் திருமா ஆகிறாங்க. அண்ணன் திருமா பெற்ற வெற்றியில் பாஜக வாக்கு இருக்கா இல்லையா? ஹெச் ராஜா பெற்ற வெற்றியில் விசிகா வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல அவங்கெல்லாம் கொள்கைவாதிகள், கொள்கை பிடிப்பு. தேர்தல் கால அந்த உறவு வேற, சரிங்களா? கொள்கை பிடிப்பு வேற. அப்ப தேர்தல் கால உறவுனா மறுபடியும் அதே போல திமுக பாஜக போனா திமுகவோட சேர்ந்துட்டேன் நான் பாஜக சரியில்லைன்னா அண்ணன் திரும்ப போவாரு. இன்னைக்கு பிஜேபி வேணான்றதுல உங்களை விட வேகமா எதிர்க்கிறாங்கன்ற நான். கடந்த காலத்துல அண்ணன் திரும்ப சமரசம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அண்ணன் திரும்ப வந்து பல சறுக்கல்களை வைக்கிறாங்க. சமரசம் பண்ணாமலே இல்லை. இப்போ என்ன சமரசம் பாத்தீங்க இந்த தேர்தலில்? பிஜேபியோட இல்லைங்க, திமுக நினைக்கிற சமரசம் தானே. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருதா திமுக? அதை அண்ணன் திரும்ப எழுத்தாரா? மோடி எத்தனை முறை கூப்பிட்டாங்க?
இந்த 3 ஆண்டு ஆட்சியில மோடியை விரும்பி திமுக தான் அழைச்சிச்சு. எங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க மேற்கு வங்காளத்துல ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் அழைக்கிறார், மேற்கு வங்காள விளையாட்டுத்துறை அமைச்சர் அழைக்கிறார். மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி என்ன வார்டு கவுன்சிலர் எல்லாருக்கும் ஒரு விதங்க. இல்லங்க, நீங்க கடந்த முறை மோடி வந்தப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், நரேந்திர மோடி பிரதமர். அங்க மோடி வந்தப்ப கருப்பு கொடி காட்டினது யாரு? கருப்பு பலூன் விட்டது யாரு? அன்னைக்கும் அவர் வந்து பிரதமர் தாங்க. இப்ப ஏன் கூப்பிட்டீங்க நீங்க? கேரளா இந்தியாவுக்கு கூப்பிடுறீங்க, மருத்துவர்களின் திறப்புக்கு கூப்பிடுறீங்க, எல்லாத்துக்கும் மோடி கூப்பிடுறீங்க. கேரளாவில் ஆட்சி நிர்வாகம் நடக்குது, பினராயி விஜயன் கூப்பிடுறாரா? மேற்கு வங்காளத்தை மம்தா பானர்ஜி கூப்பிட்டாங்களா? சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானா ஆண்டப்ப மோடி உள்ள வந்தா வெளில போயிட்டார் மாநிலத்தை விட்டு. ஆனாலும் பெரும்பான்மை மக்கள், இங்க பெரும் கூட்டம், நான் அந்த மக்கள் பெரும்பான்மைன்னு சொல்றது பெரும் மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் நம்ம வந்து பிஜேபி ஏன்னா இங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கருத்துருவாக்கம் அப்படி. அதாவது சரியா சொன்னா 12 நாளைக்கு முன்னாடி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. 12 நாளைக்கு முன்னாடி 12 நாள் கழிச்சு அதே ரஞ்சித்தை திமுக கூட்டம் சங்கிங்குது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உன்னை கேள்வி கேட்டா சங்கிய விஜய் வந்து எச் ராஜா சோசப் விஜய் அப்படின்னாரு. அதுக்கு வந்து திமுக தரப்பு ஆட்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு விஜய் பிடிஎம் ஆயிட்டாரு. கடந்த 2016 மக்கள கூட்டணி அப்படின்னு கூட்டணி உருவாகிறப்ப அந்த கூட்டணியா அதிமுக பிடிஎம்னாங்க. யார? இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகாவை, மதிமுகவை பிடிஎம்னாங்க, அதிமுக பிடிஎம்னாங்க. அந்த அதிமுக பிடிஎம் இப்போ எங்க இருக்கு? கர்நாடகா 2019 பிஜேபி பிடிஎம்னாங்க. அந்த பிஜேபி பிடிஎம் இப்போ எங்க இருக்கு? உங்களை ஆதரிச்சா வந்து அது சரி, உங்களை ஆதரிக்கலாம் பிடிஎம்மா. பாஜகவுக்கு அனுசரணையாக எல்லா வேலையும் பார்த்தது திமுக. இப்போ ஒருவேளை அப்படி வச்சுக்கோமே, தொங்கு பாராளுமன்றம் அமையுது, பெரும்பான்மை வந்து பாஜக கிடைக்கல. அந்த சமயத்தில் திமுக கிட்ட வந்து 35 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க வச்சுக்கோம். ஒரு வாதத்துக்கு திமுக ஆதரவு கொடுக்காது அப்படின்னு மாதே சொல்லுவாரா? கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு அவங்கள எதிர்த்து தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க, எப்படி கொடுப்பாங்க? அப்ப 99 எப்படி போனாங்க? இன்னைக்கு வாங்க சார், அன்னைக்கு இருந்த வீரியத்துக்கும் அரசியலுக்கும் இன்னைக்கு அவங்க ரொம்ப ஆபத்துன்றாங்க. 2000 விட்டா அடுத்த தேர்தலே நடக்காதுன்றாங்க, மேடை தோறும் பேசுறாங்க. அதாவது 2014 பாஜக போறதுக்கு திமுக முயற்சி பண்ணுச்சுங்க. 2G வழக்க காரணமாக காட்டி பாஜக சேர்த்துக்கொள்ளல. 2014 நீங்க யோசிச்சு பாருங்க, தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வட இந்திய ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில கருணாநிதி சொல்றாரு, மோடி ரொம்ப நல்லவர், குஜராத் நல்ல நிர்வாகத்தை கொடுத்திருக்காருன்னு ஒரு பாராட்டு சான்றிதழை எந்தவித நிபந்தனையும் இல்லாம விமர்சனத்தையே வைக்காம பாராட்டுறாரு. அது வட இந்தியா முழுக்க பேசப்படலானா 6 மாசம் கழிச்சு மோடிக்கு எதிராக எப்படி பரப்புரை செய்ய முடியும்? எப்படி வாதத்தை வைக்க முடியும்? நீங்க தான் நல்லவர்னு சொன்னீங்க, குஜராத் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு. நீங்க அதே நிர்வாகம் இந்தியா முழுக்க தொடர வந்து நான் ஓட்டு போட்டா என்ன சிக்கல் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க அண்ணன் சீமான் கூட ஒரு தனியார் நிகழ்ச்சியில வந்து பேசும்போது கேட்கறாங்க, மிகவும் நல்ல மனிதர் அவருடைய கருத்து வேணா எனக்கு பிடிக்காது. எச் ராஜாவை சொல்றாரு. எச் ராஜா எனக்கு பிடித்தவர் தான், நான் அவரை மதிக்கிறேன், அவர் ரொம்ப நல்ல மனிதர் தான் அப்படின்னு. அதாவது இதற்காக கலைஞர் நல்ல இதுக்கு என்ன வித்தியாசம்? எச் ராஜாவை சொல்றப்ப தனிப்பட்ட உறவு வேற, அரசியல் நிலைப்பாடு வேற. அதேதான் திமுகவும். நான் சொல்றேன், கருணாநிதி வந்து நல்லவர்னு யார சொன்னார்னா, குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்படுறப்ப வேடிக்கை பார்த்துன்னு, இன்னும் சொல்ல போனா அந்த படுகொலைக்கு காரணமான நரேந்திர மோடியை குஜராத்ல நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காருங்கிறது. அப்ப குஜராத் மாடல் சிறப்பா நாங்க வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காருன்னு ஐயா கருணாநிதி சொல்றாங்க. 2013 அந்த ஆண்டோட இறுதியில் ஏற்காட்டில் இடைத்தேர்தலுக்கு ஐயா கருணாநிதி எல்லா கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, கட்சிக்கிட்டையும் கடிதம் எழுதி. அப்ப பாஜகவிடம் கேட்டார். எது கேட்டாரு? 2013-14 இந்த காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பொதுக்குழு கூடுது, திமுக பொதுக்குழு. அப்ப பொதுக்குழுல வந்து காங்கிரஸோடும் பாஜகவோடும் உறவு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. காங்கிரஸை கழட்டி விட்டுறாங்க. கழட்டி விட்ட பிறகு அடுத்த நாள் வந்து செய்தியாளர் சந்திப்பு, பாஜக வந்து கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு. அதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் தெரியுமா? நான் ஆதாரம் காட்டுறேன், அது குறித்து ஆலோசிக்கப்படும். பாஜக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தா நான் ஏற்க மாட்டேன். எப்படி ஏற்க முடியும்? அது மதவாத சக்தி, பாசிச சக்தி, வீழ்த்தப்படும் சொல்லல, அது குறித்து ஆலோசிக்கப்படும். இன்னைக்கு மோடி, அமித்ஷா, பிஜேபியை திமுக எப்படி எதிர்க்கிறாங்கன்றது தாங்க கேள்வி. என்ன எதிர்க்கிறாங்க? நீங்க பழைய கலைஞர் அவர்கள் வந்து அன்னைக்கு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னாரு, வச்சாரு. அதுக்காகவே ஒட்டுமொத்தமா பிஜேபி இந்தியா முழுக்க ஆளை வந்து திமுக தான் காரணம்னு சொல்றது நீங்க அங்கங்க ஒரு இது எடுத்துக்கிறீங்க. ஒரு வரலாறு தானே. ஒருவேளை திமுக ஆதரவு கொடுக்கலாம், பிஜேபியே இல்லாம போயிட்டுக்குமே நான் இந்தியாவில் கொடுக்கலன்னா அன்னைக்கு 5 ஆண்டு ஆட்சி இருக்காதுல்ல. வேற ஒருத்தர் கொடுத்துட்டு போறாங்க சார், வேற ஸ்டேட்ல இருந்து. வேற ஒருத்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், நீங்க எப்படி கொடுக்கலாம்?
அதற்காகவே இந்தியாவுல இன்னைக்கு பிஜேபி இருக்கிறதுக்கு அதான காரணம் காரணம். என்ன வாதம்? அதான ஃபார்முலா. அன்னைக்கு 5 ஆண்டுகளா இல்லைன்னா சார் அந்த ஹீட் பாருங்க கார்த்திக், உங்களுக்கு இருக்கிற ஹீட், அந்த நாம் தமிழர் கட்சியை நீங்க எதிர்க்கிற ஹீட்டுக்கும் திமுக எதிர்க்கிற ஹீட்டுக்கும் இந்தியா முழுக்க மோடி பதில் சொல்லுகிறாரு. திமுக என்ன சொல்றாரு? திமுக தான் பேசிக்கிறாரு. அதாவது திமுக தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சியை சுற்றி தான் விமர்சனம் பண்ணுவார். இப்போ இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க மோடிக்கு. திண்டுக்கல் லியோனிக்கு கூட தான் மோடி பதில் சொன்னார். மோடி விமர்சிச்சாரு. அதுக்கு லியோனி பெரியாள்னு சொல்றதா? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்காது. எதிர்ப்பது போல அரசியல் செய்வாங்க. அது என்ன அவங்களோட லாப தேவைக்கு. இங்க ஒரு கோட்பாட்டு கொள்கை ஒரு நாடகம் போடுறாங்க. உண்மையிலே வந்து சாதி எதுக்குறாங்களா திமுக? சொல்லுங்க எதுக்காங்கன்னு. எதுக்காங்களா? சமூக நீதி பேசுற கட்சி. சமூக நீதினா இப்ப சமூக நீதினு பீகார்ல பேசல. சமூக நீதினு பீகார்ல பேசல. மாநில தன்னாட்சி முழக்கத்தை வைக்கல. மாநில சுயாட்சிக்காக சட்டமன்ற தீர்மானம் போடல. பீகார்ல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பாரி பிரதித்துவத்தை நிலைபெற செய்கிறார். ஆந்திராவில் செய்றாங்க. ராஜஸ்தான் செய்ய முனைஞ்சாங்க. ஆட்சி மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்க மறுக்குது? மத்திய அரசு முன்னெடுக்கட்டும்ன்றாங்க அவங்க. அவ பீகாரில் பண்றாங்கல்ல. பீகார் மாநில அரசு தானே. அவங்க பண்றப்ப நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்புறம் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகள் பெருகுதா? அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும்னு நான் சொல்லலை. அண்ணன் விசிகாவில் அண்ணன் திரும்ப சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்குது. அந்த கோரிக்கை ஏற்றுக்கலாம்ல. சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும்னு ஏற்ற மறுப்பீங்களே. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் நான் எழிலரசன் ஒரு விவாதத்தில் என்னோட பேசுறப்ப ஆணவ கொலைகளுக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்றலை அப்படின்னு கேட்குறேன். அது சொல்றாரு கொலைக்கே குற்றம்னு சட்டம் இருக்கப்ப எதுக்கு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கேட்கிறாரு. இவ்வளவுதான் அவங்களோட புரிதல். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றலை. வேங்கவேலு இந்தி கிடைச்சிச்சா? வேங்கவேலு மக்கள் ஏன் ஓட்டு போடலன்னு தருவேன். 1.5 ஆண்டாச்சுங்க. 1.5 ஆண்டாகி இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. ஒரு 2 சாதிக்காரங்க இருக்காங்கன்னா நடுவில் ஒரு சுவர் எழுப்புனா கட்டி எழுப்புனா அது வந்து தீண்டாமை சுவர், சாதியத்தின் அடையாளம். அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்த அந்த குடிநீர் தொட்டிங்கிறது சாதியத்தின் கோர அடையாளம். அந்த தொட்டி இருக்கக்கூடாது, இடிச்சு நொறுக்கணும். பொதுவான தொட்டியாக எல்லா சமூகத்திற்குமான தொட்டியாக ஒரு தொட்டியை கட்டி ஐயா ஸ்டாலின் போய் திறந்து வச்சு அந்த 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 ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வீட்டில் போய் உட்காந்து நம்பிக்கையோட 4 வார்த்தை பேசி தைரியமா இருங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ஒரு குவளை தண்ணியை எடுத்து குடிச்சிருந்தாருன்னா சமூக நீதி மலர்ந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் போக முடியல. ஏன் போகல? ஏன் போக மாட்டேறாங்க? பஞ்சாபில் பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணம் உதயநிதி போறாரு. பன்வாரிலால் புரோஹித் யாருங்க? கடந்த ஆட்சி காலத்தில் நிர்மலா தேவியோட பேசப்பட்ட ஆளு, அடாவடித்தனம் பண்ண ஆளு, ஆய்வுன்னு கிளம்பின ஆளு, தமிழ்நாட்டு உரிமையில வந்து காலில் போட்டு மிரிச்ச ஆளு. பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பஞ்சாபுக்கு போவாரு, வேங்கவேலுக்கு போக மாட்டீங்களா? இங்க ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடக்குது. போன ஆண்டு 3 நாள் போய் உட்கார்ந்தாரு ஸ்டாலின். ஆனா வேங்கவேலுக்கு போக மாட்டேங்கிறாரு. ஏன் போக மாட்டேங்கிறாரு? ஏன் போகல? ஏன்னா அப்பட்டமான திமுகவின் சாதியவாத போக்கு. எல்லாமே அடையாள அரசியல் பேசுவாங்க. அடையாள அரசியல் என்ன மக்கள் அவ்வளவு விழிப்புணர்வு அற்ற ஓட்டு போட்டுறாங்க. மக்கள் விழிப்புணர்வு தான் இருக்காங்க. மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்களா? வாக்கு காசு வாங்குற பழக்கம் கேரளாவில் இருக்கா? தமிழ்நாட்டோட ஒப்புற அளவுக்கு இருக்கா? தமிழ்நாட்டு அளவு இருக்கு, புறையோடி போயிருக்கு. அப்புறம் காரணம் யாரு? பொறுப்பே கொண்டு யாரு? நீங்க அண்ணாவே சொன்னாரு வாக்கு காசு கொடுக்கலாமா, தங்கத்தை தவிட்டு கொடுக்கலாமா அப்படின்னு. அந்த காலத்தையும் வாக்கு காசு தர பழக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு அண்ணா போன்ற பெரிய தலைவர்கள் போட்டிட்ட இடங்கள்ல காசு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு தங்குதடை இல்லாம கடைக்கோடி வரைக்கும் எல்லா இடத்தையும் வாக்கு காசு தர்றது. இது எங்க ஜனநாயகம் இருக்கும்? சமூக நீதி இருக்கும்? நீங்க இந்த சாதிவாத போக்க சொன்னா இன்னும் பட்டியல் இல்ல. பிஜேபி எதிர்ப்பே அப்ப போலிதான்றீங்க. திமுக எல்லாமே போலிதான். திமுக கிட்ட ஒரு கொள்கை இல்லைங்க, ஒரு கோட்பாடு இல்லைங்க. எங்க கொள்கை கோட்பாடு பகுத்தறிவு பெரியாரிய சேர்ந்த பகுத்தறிவா? ஆமா. காவிரியில தண்ணி கொடுக்கல, கர்நாடகா கொடுக்க மறுக்குது. ஐயா துறைமுகன்ட்டு கேட்கறாங்க காவிரியில தண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு. கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். வர அதை சொல்லல அவரு. அபசகுணமா பேசாதீங்கன்னு. அபசகுணம் பெரியார் பகுத்தறிவில் வருது. அதெல்லாம் திமுக கிட்ட வந்து பகுத்தறிவு இருக்கா? அந்த 2016 நினைக்கிறேன் ஐயா ஸ்டாலின் பேசுறப்ப சுனாமி ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தை வந்தது, வெள்ளம் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தை வந்தது அப்படிங்கிறது. ஒருவேளை கருணாநிதி இருந்திருந்தா வந்த வெள்ளம் திரும்பி போயிருக்குமா? வந்த சுனாமி திரும்பி இருக்குமா? கருணாநிதி ஆள்றாருப்பா வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் பகுத்தறிவில் வருதா? பகுத்தறிவு திமுக இருக்கு. சன் தொலைக்காட்சியில் வந்து இன்னைக்கு ராமாயணம் போடுறாங்க. திமுக இருக்குமா? கலைஞர் தொலைக்காட்சியில் கலைஞர் ராமானுஜ தொடர் போட்டார்.
கேட்டா மதத்திலே புரட்சி பண்ண மகான் கமர்ஷியல். அது என்ன அவங்க திமுகவினுடைய புகழ்பாடும் இதுவா என்ன அது? ராமாயணம் அவங்க இல்ல அவங்க கட்சியா அவங்க கட்சிக்கார நடத்திட்டு இருக்காங்க. சன் டிவி விட்டுருங்க, கலைஞர் தொலைக்காட்சி ஏங்க அது கமர்ஷியல் வேற. அவங்களுடைய கலைஞர் தொலைக்காட்சி யாருங்க? கலைஞர் யாருங்க? யாரு? கருணாநிதி தானே. சரி, அதில் ராமானுஜருக்கு தொடர்பு போட்டாங்க. கேட்டா மதத்திலே புரட்சி பண்ண மகான் மகான் தான். பெரியார் என்ன சொன்னா தெரியுமா? மதவாதி புரட்சியாளராக இருக்க முடியாது, ஒரு புரட்சியாளர் மதவாதியாக இருக்க முடியாதுன்னு. மதமும் புரட்சி ஒண்ணுக்கு ஒன்று முரணானதுன்னாரு. ஆனால் நீங்கள் மதத்திலே புரட்சி பண்ண மகான்னு சொல்லிட்டு ராமானுஜருக்கு தொடர்புறீங்க. ஏன் ராமானுஜர் தொடர்புறீங்க? பெரியாருக்கு போடுங்க, அண்ணாவுக்கு போடுங்க, நடேசனாருக்கு போடுங்க, தியாகராயருக்கு போடுங்க, மாதவ நாயருக்கு போடுங்க, உங்கள் திராவிட இயக்க தலைவர் பெருமக்களுக்கு போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? மொழிப்போர் வரலாறு போடுங்க, வகுப்பாதி பிரதித்துவ வரலாறு போடுங்க. அதெல்லாம் போடாமல் எதுக்கு ராமானுஜர் தொடர்பு போட்டீங்க? சொல்லாட்சி இல்லை, இது செயலாட்சின்றாரு. 3 ஆண்டு ஆட்சி, மக்கள் பூரா சந்தோஷமா இருக்காங்கன்றாரு. மக்கள் சந்தோஷத்தை பார்த்தே இந்த ஆட்சியின் சாதனை என்னன்றது தெரியுன்றாரு. இந்த 3 ஆண்டுகளில் தலை நிமிர்ந்தது தமிழ்நாடுன்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஐயாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லட்டும். உட்காந்து ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒளிப்பதிவு பண்ணி எடுத்து போடக்கூடாது. போய் மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்க கேளுங்க. அதுதான் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்களான்றது. திமுக காரன் கிட்ட கேட்டா நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் எங்களை விமர்சிக்கிறவங்க, அங்க தெரிஞ்சிடும்ல சார் அப்படின்றாங்க. அதாவது ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றீங்க. எப்படி வெற்றி பெற்றீங்க? அதாவது இங்கே திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு போடுறது திமுக வரணும் ஓட்டு போடுறது இல்லை, அதிமுக வரணும் ஓட்டு போடுறது இல்லை. திமுக குடும்பம் தாங்காம அதிமுக, அதிமுக குடும்பம் தாங்காம திமுக. சரி, ஒரு மீதான எதிர்ப்பு தான். குடும்பம் தாங்காம திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஓட்டு போட்டிருந்தா அது பாஜக வந்துடக்கூடாதுன்னு போட்ட ஓட்டாக இருக்கலாம். போட்டிருந்தா அப்புறம் இந்த திமுக ஆட்சி நல்லாட்சிலாம் இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட தொடர்ச்சி நீட்சி. அவ்வளவுதானே ஒழிய விளம்பர காட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் வெளிப்படையாக குற்றம் சுமத்த. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள், அதில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், இவங்க தயவில் தான் இந்த ஆட்சியோட கொடுங்கோன்மை முழுவதுமாக வெளிப்படாமன்னா தடுத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டில் எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் ஊடகங்கள் காட்டிட்டு தான் இருக்கும். காட்டிருக்காங்களா? நம்ம காட்டிட்டு தான் இருக்காங்க. காவல் நிலைய மரணங்கள் எத்தனை நடந்துச்சு இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில்? கடந்த ஏப்ரல் 5 தொடங்கி 16 வரையிலான 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள். எந்த ஊடகத்தை சரியாச்சு? பிபிசி தமிழ் தவிர்த்து எந்த ஊடகத்தில்? ஒரு தொலைக்காட்சி விவாதம் அடிச்சுன்னு சொல்லுங்க. இங்கே மேல்மாவில் சிப்காட் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடினாங்களா? விவசாயிகள் மேலே குண்டா சட்டம் போட்டப்ப தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காட்சி ஊடகம் சொல்லுங்க, ஒரு காட்சி ஊடகம் அதை விவாத பொருள் எடுத்தாங்களான்னு? அத்தனையும் செய்திகளாக காட்டினாங்க. ஏங்க விவாதம் எடுக்கல? செய்தியாக போட்டு தான் ஆகணும். சமூக வலைதளத்தில் பேசுகிறான், நீ செய்தியா போனா காலி துப்புவான். இல்ல, நீங்க 6 மணில இருந்து அந்த 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய விவாதங்கள் எதுவுமே எல்லாமே திமுகவை கேள்வி கேட்கும் விவாதமா நீங்க பார்க்கவே இல்லையா? ஒண்ணு யாரை வச்சு கேள்வி கேட்கறாங்க? பிஜேபி வச்சு கேள்வி கேட்டா திமுக அடிச்சிடும். நாம் தமிழர் கட்சி உட்கார வச்சு பாருங்க, எத்தனை விவாதங்கள் நாம் தமிழர் கட்சி கூப்பிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி போட்டு செய்தி சொல்றதுக்கு ஊடகங்கள் தயங்குது. அப்ப என்ன சிக்கல்? திமுகவுக்கு இரையாயிடுச்சு ஊடகம், தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள். இன்னும் சொல்ல போனா திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. எத்தனை காவல் நிலைய மரணங்கள், அந்த மரணங்களுக்கு நீ கிடைச்சிருக்கா? சாத்தான்குளம் மரணத்துக்கு அவ்வளவு பொங்குனார் ஐயா ஸ்டாலின். காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறதை ஏற்க முடியாதுன்னாரு. எடப்பாடி பழனிசாமி நாட்டில் போலீஸ் கையில் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு இந்த ஆட்சியில் 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். சென்னையில் கையை முறிக்கிறான், காலை முறிக்கிறான். அங்க அம்பாசமத்தத்தில் பல்ல பிடுங்கிறான் ஒரு காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ். இன்னமும் விசாரணை நடந்து தானே? எப்ப விசாரணை? என்ன விசாரணை? பல்ல பிடுங்கிறதுக்கு என்னங்க விசாரணை? பாத்ரூம் வலிச்சு விழுந்து தான் கை ஓடிதா? சென்னையில் கையை காவல்துறை முறிக்குதுங்க, காவல்துறை அப்பட்டமா முறிக்குது. இதை கண்டிக்க துப்பு இல்லை. நீங்க மிஸ்ஸா காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை என்ன துன்புறுத்தினாங்க, கஷ்டப்பட்டேன். இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிறகு பல பேர் இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் இருக்கும். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை காவல்துறை துன்புறுத்தினது இன்னைக்கு வரைக்கும் பேசாது. ஆனா உங்க ஆட்சி காலத்தில் உங்க காவல்துறை மக்களை துன்புறுத்துது, அடிச்சே கொள்ளுது. இதுக்கு எப்ப பேச போறீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல திமுக அரசு எல்லாமே வேங்கை வயல், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எல்லாத்துக்கும் தனித்தனி ஒரு விசாரணை அமைப்புகள். அதே போல அருணா ஜெகசி ஆணையத்தோட அறிக்கை என்ன சொல்லுது? 13க்கும் மேற்பட்டவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை, கொலை வழக்கு பதிவு பண்ணுங்குது. ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு தான் 2019 கனிமொழிக்கு வாக்கட்டாங்க. அந்த ஸ்னோலினை கொன்னவன், சுட்டு கொன்னவன் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை இருக்கான், சம்பளம் வாங்கி கொண்டிருக்கான் மக்கள் காசுல. எல்லாரும் இருக்காங்க, யாரையும் கைது பண்ணலங்க. நீங்க கைது பண்ணுவீங்களா?
தொடர்புடைய ஒரு அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குதுங்க திமுக. எடப்பாடி ஆட்சியின் நீட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. எடப்பாடி ஆட்சியில வருஷத்துக்கு 22,000 போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டங்கள் எதுவுமே இங்க நடக்கல. ஏன் நடக்கலன்னா எல்லாம் தான் திமுக விலை போயிட்டாங்களே. நான் குரலற்றவரையும் குரலா ஒழிக்கிறேங்கிறான், திமுகவுக்கு ஜால்ரா போடுறேன். எங்க போராடுவான்? இயக்கங்கள் போராடுது, எங்களை போன்ற கட்சிகள் போராடுறோம், பொதுமக்கள் அங்கங்க போராடுறாங்க. திட்டங்கள் ஒரு நிமிஷம், செவிலியர்கள் போராடலையா? செவிலியர்கள் போராடுறாங்களா? போராட்டம் நடந்துருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்களா? ரைட். ஆசிரியர்கள் போராடுறாங்களா? இவங்கெல்லாம் போராடுற போராட்டம். இப்ப போக்குவரத்து துறை நஷ்டத்துல எங்க யாருங்க காரணம்? திமுக என்ன சொல்லுது? இது நீண்ட காலமாவே எல்லா ஆட்சியும் இருக்கும்போது மாறி மாறி போராட்டங்கள். போக்குவரத்து துறை வந்து இன்னைக்கு நஷ்டத்துல இருக்குது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுது? அதிமுக ஆட்சி தான் காரணங்கிறாங்களா? அதிமுக ஆட்சின்னு. அதிமுகவோட 10 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? செந்தில் பாலாஜி மட்டும் 4 வருஷம் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாரு, மற்றவங்கலாம் ஊழல் பண்ணாங்களா? செந்தில் பாலாஜி ஊழல் பெருபடி தாங்க. மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு வேலை வைத்து சொன்ன ஊழல் பெருச்சாளி தானே செந்தில் பாலாஜி. யோகே சிகாமணியா? எத்தனை அமைச்சர்கள் மேல சொத்து போடக்கு? யார்கிட்ட கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு? யார்கிட்ட இருக்குது? பிடிஆர் ஒரு ஆளு, அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து நிறைய சொல்றாரு, இவர் ஒரு ஆள் தான் காசு கொடுக்காம வெற்றி பெற்றார்னு. அதுக்கு பிடிஆர் அப்படியே சிரிக்கிறார், அப்படியே சிலாகிக்கிறார். இது வெக்கமா இல்லையா? ஆமா, உண்மைதானே. ஒரு ஆள் தான் காசு கொடுத்து வெற்றி பெறல, பாக்கி எல்லாரும். அது கேவலமா இல்ல பெருமையா? 400 திட்டமும் பொழுது ஒரு சாதனையுமா இருந்துட்டு இருக்குன்றாங்க. சாதனை என்ன சாதனை? மக்களுக்கு கேளுங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களே அப்படின்றாங்க. திமுக வாக்கு செலுத்தினவங்க வந்து இந்த ஆட்சியை குறை சொல்றாங்க, காடு துப்புறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, நாங்கள் நம்பி ஓட்ட போட்டு மக்கள் நடுத்தருக்கு வந்துட்டான். போக்குவரத்து தொழிலாளருக்கு போராடுறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அடித்தட்டு உழைக்கும் மக்கள் கஷ்டப்படுறேன். மின்கட்டணம் எல்லாருக்கும் உயருது, மின்கட்டணம் உயருது. ஒரு 2 நாளைக்கு முடி போனா போக்குவரத்து துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை போக்குவரத்து இது இருக்குல்ல, டிராஃபிக், அந்த துறை, அந்த துறையை சார்ந்தவங்க ஒரு வழக்கு போடுறாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் மேலே, செந்தில்குமார் அண்ணன் மேலே வழக்கு போடுறாங்க. என்னன்னா சீட் பெல்ட் போடாமல் போயிட்டே அப்படின்னு. சரி, சீட் பெல்ட் போடணும்ல, போடாமல் தான் வழக்கு போடுவாங்கன்னு பார்த்தா அவர் பைக்கில் போயிருக்காரு. பைக்கில் போனதுக்கு சீட் பெல்ட் போடணுமா? இப்போ நடந்து போகிறவன் வாக்கிங் லைசன்ஸ் வச்சுக்கணுமா? காரில் போகிறவன் ஹெல்மெட் போடணுமா? என்னங்க ஆட்சி நடக்குது? என்னங்க நிர்வாகம் நடக்குது? ஏதோ டெக்னிக்கல் எரரா கூட இருக்கு. ஒரு ஆளுக்கு இல்லை, இப்படி பல பேருக்கு நடக்குது. அப்போ வந்து பெரிய விழிப்புணர்வு இல்லை, கல்வி அறிவு இல்லைன்னா காசை கட்டிட்டு போடுவான்ல. அப்ப எவ்வளவு கோடி கொள்ளையடிக்கிறீங்க நீங்க? இது ஒரு கொள்ளை முயற்சின்றீங்களா? கொள்ளைதாங்க இது. வந்து கொள்ளை முயற்சி. அப்ப கொள்ளைதான். தவறு நடந்ததா நீங்க? இப்ப நான் லைசன்ஸ் எடுத்துக்காம போயிட்டேன். சரி, எடுத்துக்காம போயிட்டா ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, ஒரு எரர் நடந்துச்சுன்னு விட்டுருவீங்களா? ஃபைனை போடுவீங்கல்ல? அப்ப உங்களுக்கு நடந்தா மட்டும் இல்ல, இது இங்க அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த தவறு. இதுக்கு அரசாங்கம் இல்ல காரணம். இது கொள்ளை மாதிரி காட்டுறீங்களே நீங்க. இது வந்து அமௌண்ட் ஏதோ மக்கள் பணத்தை பிடுங்குற மாதிரி காட்டுறீங்களே. ஒரு சின்ன சம்பவம் சொன்னேன். நிர்வாகமே ஒட்டுமொத்தமா குளறுபடியா நடக்குது. ஒன்றும் மக்களுக்கான நிர்வாகம்லாம் இல்லை. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டோட கடன் தொகை விகிதம் குறைஞ்சிச்சா? கடன் அதிகப்படியா வாங்கியிருக்காங்க. என்ன நிர்வாகம் பண்றாங்க? அப்பெல்லாம் ஒரு நிர்வாகம் இல்லை, மக்களுக்கான ஒண்ணும் இல்லை. இந்த 1000 ரூபான்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம்னு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் பெண்களை வாக்கப்பற ஒன்று பண்றாங்க. ஒரு தேர்தலில் வந்து இலவச பொருட்கள், இன்னொரு தேர்தலில் மதுவிலக்கு, இந்த தேர்தலில் இப்போ வந்து 1000 ரூபாய் காசு. இப்போ என்ன முக்கியமாக பேசப்படணும்னா, இது திராவிட மாடலுங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், திராவிட மாடலா கஞ்சா மாடலா? தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு கிராமம் உண்டா? சென்னை வந்து தமிழ்நாட்டின் தலைநகரா? கஞ்சாவோட போலிடமா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு, சென்னையில் கஞ்சா இருக்கு. தினந்தோறும் செய்தி வருது, வன்முறை செயல், குற்றச்செயல் எல்லாம் கேள்விப்படுறோம். எல்லாமே போதைப் பொருளோடு தொடர்புடையதாக இருக்கு. அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிகளை குட்காவை எடுத்துட்டு சட்டசபைக்கு போனார் விதிமுறை, நாங்கள் அதிமுக கூட. அப்போ வந்து விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் சேர்ந்துக்கிட்டு குட்காவுக்கு காசை வாங்கிட்டு முறைகேட அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசினாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பிணையம் நடக்குது. ஐயா ஸ்டாலினும் உதயநிதி காசை வாங்கிட்டு கஞ்சாவுக்கு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்களா கேட்குறேன். நான் அந்த கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன். வழக்குனா எம்எல்ஏ படட்டும், உங்க பட மாட்டாங்க. அதனால இந்த ஆட்சி நிர்வாகங்கிறது வழக்கமான ஒரு ஆட்சி நிர்வாகம் தான். ஒரு நல்ல ஆட்சியும் இல்லை, மக்களுக்கான ஆட்சியும் இல்லை, விடியல் ஆட்சியும் இல்லை, சமூக ஆட்சியும் இல்லை. எல்லாம் போய் மாறுமா? இதெல்லாம் எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க? மக்கள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்ப மாறும், கட்டாயம் மாறும், தூக்கி எறிவாங்க. நீங்க வந்து பொதுவாக வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வாக்கு செலுத்துறப்ப மக்கள் என்ன மனதில் இருப்பாங்க அப்படின்னா, மோடி வரணுமா வரக்கூடாதா, பிரதமர் யாரா வரணுங்கிறத மனசில் வச்சிருப்பாங்க. அதனால இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு வேளை ஒரு கெடு வாய்ப்பாக வந்தா, திமுக அனுகூலமாக வந்தா
2026 அப்படி அனுகூலமாக வராது. 2026 மிகப்பெரிய பேரிடிய திமுக சந்திக்கும். 10 ஆண்டு காலம் வந்து 2006 2011 வரைக்கும் போட்ட ஆட்டத்துக்கு 10 ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் திமுக இருந்துச்சு. கருணாநிதி எதிர்க்கட்சியவராக கூட அமர முடியல. அதே போல் வந்து ஐயா ஸ்டாலின் 2016 கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு மக்கள் மன்றத்தில் மன்றாடினார். அந்த நிலை திமுகவுக்கு மறுபடியும் வரும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி திரு கார்த்திக்.